டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய பதிவில் நம்ம அன்றாடம் எடுத்துக்கிற கீரைகளை ஒரு ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆயுர்வேதத்தில் எப்பொழுதுமே வாதப்பித்த கஃபத்தின் அடிப்படையில் தான் பல விஷயங்களை சொல்வோம். சரி, முதலாவதாக நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதை பற்றி சில குறிப்புகள். கொத்தமல்லி கீரை நம்ம ஒரு நல்ல ஒரு கசப்பு சுவை இருக்குது, ஒரு சற்றே கார்ப்பு சுவையும் இருக்குது, கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும். சார், இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா, இந்த கசப்பு சுவையினால் அது பித்தத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தும். இலகுவானது, எந்தெந்த பொருட்கள் இலகுவானதோ அது எளிதில் செரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. பசியை நல்லா தூண்டும், ருசியை நல்லா தூண்டும், உடல் எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ பித்தம் சார்ந்த நோய்களில் இந்த கொத்தமல்லியை நம்ம அதிகமாக பயன்படுத்தலாம். இதில் நம்ம செய்கின்ற ஒரே சின்ன தவறு என்னென்னா, நம்ம அதிகமாக புளி சேர்த்து பயன்படுத்துகிறோம். புளி சேர்க்காமல் கொத்தமல்லியை நம்ம தனியாக கீரையாக சமைக்கும் பொழுது அதனுடைய தன்மை நமக்கு உடலுக்கு ரொம்ப சிறந்ததாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை அப்படின்னாலே அது ஒரு நல்ல மனம். நம்ம கறிவேப்பிலை இல்லாமல் எந்த உணவுமே சமைக்கிறது கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு கசப்பு சுவையுடைய அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஒரு கவலைன்னா, அதை ரொம்ப கம்மியாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம், தாளிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இதில் நல்ல கசப்பு சுவை இருக்குது, இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடியது. கசப்பு சுவையின் காரணமாக வயிற்று கிருமிகளை நமக்கு நல்லா குறைக்கும். அந்த கசப்பு சுவை இருப்பதனால பித்தத்தை சீராக்கி இந்த அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இரும்பு சத்து நம்ம வயிற்றில் நல்லா அப்சார்ப் ஆனால் தான் நமக்கு தாதுக்கள் வலிமையாகும். அதை சீராக்கும். மேலும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாட்பட்ட வயிற்றுப்போக்கு இருக்கும். அதுக்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் இருக்குன்னா அது கருவேப்பிலை. இதுவும் நம்ம புளி சேர்க்காமல் நம்ம சமைக்கும் பொழுது தான் அதனுடைய தன்மை நமக்கு அதிகரிக்கும். சரி, அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மணித்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கசப்பு சுவை சார்ந்தது தான். ஏன்னா இந்த மணித்தக்காளி கீரை நம்ம வாதத்தையும் கபத்தையும் நன்றாக குறைக்கும், பித்தத்தை சீராக்கும், உடல் வீக்கத்தை கட்டுப்படுத்தும். அப்போ யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நமக்கு சரியாமை இருக்குது, அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு உடலில் ஒரு பலவீனம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை எடுத்துக்கலாம். இது உடலின் நம்ம ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏன்னா எல்லா கீரைகளும் உடலுக்கு சிறந்ததாக இருந்தாலும் சில கீரைகள் நமக்கு விந்தணுக்களுடைய உற்பத்தியை கூட்டுவதற்கும் நமக்கு உதவியாக இருக்குது. இது மேலும் பார்த்திங்கன்னா மூல நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படின்னா அது நம்மளுடைய மணித்தக்காளி தான். ஏன்னா இது கசப்புத்தன்மை காரணமாக மலத்தை எளிதாக அது வெளியேற்றுவதனால இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அந்த கசப்புத்தன்மை காரணமாக அந்த மூலத்தை சுருங்கக்கூடிய தன்மையும் நிறையா இருக்குது. மேலும் இது வறட்சியின் காரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம உடலுடைய உடல் பருமன், உடல் வீக்கத்தை நமக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சரி, அடுத்தபடியாக பார்த்தோம்னா முருங்கைக்கீரை. மேற்கூறிய கீரைகள் எல்லாமே ஒரு கசப்புத்தன்மை இருக்குது, உடலுக்கு இதை செய்யும் அப்படின்னு நம்ம சொன்னோம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா அதிகமான சத்துக்கள், ஒரு ரிச் நியூட்ரியன்ட், ரிச் வைட்டமின்ஸ் அப்படின்னா அது முருங்கைக்கீரை தான். இன்றைக்கு முருங்கைக்கீரை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மருந்துகள் வடிக்காமல் ஈஸியாக வளரக்கூடியது. எந்த நோய் தாக்கமும் அதிகமாக அதற்கு ஏற்படாது. நல்ல கசப்பு சுவை இருக்கிறது, உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதோடைய கீரை ஒரு கெட்டித்தன்மை காரணமாக எளிதில் செரிக்காது, உடல் வீக்கத்தை கட்டுப்படுத்தும், முட்டி வலியை குறைக்கும், உடலில் கால்சியத்தை நமக்கு அதிகரிக்கும். இந்த மாதிரி பல பண்புகள் இருக்குது. ஆயுர்வேத கஷாயங்களில் நிறைய இடத்துல நம்ம முருங்கையை பட்டையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இதில் ஒரு சற்றே சிக்கலான விஷயம் என்னென்னா, இது எல்லாருக்கும் எளிதில் செரிக்கிறது கிடையாது. ஏன்னா இதோடைய கடினத்தன்மை காரணமாக உடலுக்கு உஷ்ணத்தை அதிகமாக கொடுக்கும். அப்படி உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து பயன்படுத்தலாம், கொத்தமல்லி விதைகளை சேர்த்து பயன்படுத்தலாம், கொஞ்சம் போல இஞ்சியை சேர்த்து பயன்படுத்தலாம். அப்படி நம்ம செஞ்சு அதை சூப்பாக பயன்படுத்தும் பொழுது அதோடைய அப்சார்ப்ஷன் நமக்கு எளிதாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அன்றாடம் கிடைக்கின்ற முளைக்கீரையாக இருக்கட்டும், தண்டுக்கீரையாக இருக்கட்டும், இது எல்லாமே உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, உடலின் நச்சுக்களை அகற்றும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நிறைய உணவுகளை வெளியில் சாப்பிட்றோம், அப்போ வயிறு எப்பவுமே ஒரு டஸ்ட்பின் மாதிரி நமக்கு ஆயிரும். அப்படி நச்சுத்தன்மை இருக்கும் பொழுது இந்த கீரைகள் நச்சுக்களை நீக்கி இருதயத்துக்கும் பலம் கொடுக்கக்கூடியதுன்னா இந்த தண்டுக்கீரை, முளைக்கீரை, அரைக்கீரை அந்த வகைகள் எல்லாமே சொல்லலாம். கடைசியாக வெந்தயக்கீரையும் கசப்புத்தன்மையுடையது. இது உங்களுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது அவங்களுக்கு ஒரு அசிடிட்டி இருக்குது, எது சாப்பிட்டாலும் எரிச்சல் இருக்குன்னா இதோடைய வழவழப்பு தன்மை காரணமாக அந்த அசிடிட்டியை பெருமளவில் குறைக்கும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதிலும் இது மிகச்சிறந்த பயனுடையது. உடல் எடையை குறைப்பதிலும் இந்த வெந்தயக்கீரை சாலச் சிறந்ததுன்னே சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு தன்மை இருக்குது. இதை நம்ம அன்றாடம் சரியான அளவில் நம்ம பயன்படுத்திகிட்டே இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். சரி நேயர்களே, இன்றைய பதிவில் சில கீரைகளை ஆயுர்வேத கண்ணோட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.